வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு மட்டன் கோலா உருண்டை குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த மட்டன் கோலா உருண்டை குழம்பு சாதத்தோட, இட்லி, தோசை, சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மட்டன் கோலா உருண்டை இந்த மாதிரி நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் அளவுள்ள நல்ல கொத்துக்கறி வாங்கி வச்சுருக்கிறேன். இது கிலோ கணக்கில் கிராமில் பார்த்தீங்க அப்படின்னா 400 கிராம் அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி கொத்தினதாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்சியில் பல்ஸில் போட்டிங்கன்னா நல்லா நைஸாக கொத்தின மாதிரி ஆகிடும். இப்போ இதுக்கு நான் ஒரு 10 பச்சை மிளகா மிக்சியில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்துக்குமே அரைக்க போகிறோம். நம்ம இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கிறேன். நான் இதிலே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அதை அரைக்கிறப்ப நல்ல ஒரு மணமாக இருக்கும், நம்ம பொடியாக நறுக்கி போடுறத விட. இதுக்கு நல்ல உருண்டை உடையாமல் இருக்கிறதுக்கு பாண்டிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை அது 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். 2 கப் கொத்துக்கறிக்கு 2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் வீட்டில் அரைச்சது சேர்த்துருக்கேன். இது எப்படி செய்யணுங்கிற வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கிறேன். இது நல்ல கலரும் கொடுக்கும், காரம் அவ்வளவா இருக்காது, கொஞ்சமாக தான் இருக்கும். இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக பவுடர் மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொத்துக்கின கறி நல்ல இந்த மாதிரி கொத்தி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மிக்சியில் போட்டு நீங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க வேண்டாம். அதனால் நான் இதுலேயே நேராக இந்த பவுடரை சேர்த்துக்கிட்டு நம்ம இதுக்கு நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அதாவது நான் டேபிள் சால்ட்டு தான் போட்டிருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா கிளறி கொடுத்துருங்க. நான் இதுக்கு நம்ம வெங்காயம் தனியாக தான் அரைக்க போகிறோம். ஏன்னா அதோடய சேர்த்து நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா பொட்டுக்கடலை ஒழுங்காக அரைப்படாது. அதனால் இதை தனியாக அரைச்சிக்கலாம். 1 கப் அளவுக்கு இந்த சைஸில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இதுலேயே ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு மிக்சியில் ஒரு 2 செகண்ட் விட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நைஸாக அரைப்பட்டுரும். இதையும் இந்த நம்ம கொத்துக்கறி மிக்ஸோடையே சேர்த்து நல்லா பிசைஞ்சிருங்க. சப்போஸ் உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன அளவுக்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சரியாக இருக்கும். சப்போஸ் மட்டன் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பொட்டுக்கடலை மாவு அதிகமாக எடுத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாதி அளவு நான் குழம்பு செய்ய எடுத்துருக்கிறேன். பாதி நம்ம மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பாதி இதில் எடுத்து வச்ச மட்டனோட மசாலா உருட்டி நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைஸு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பெருசாக உருட்டிக்கோங்க. இது எல்லாமே உருட்டியாச்சு. நம்ம இப்போ குக்கரில் தான் இந்த குழம்பு செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ குக்கரில் பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இதுலேயே கல்பாசி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தோம் அப்படின்னா வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய விட்டுறணும். எல்லாமே இந்த மாதிரி பொரிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா 1 கப் அளவுள்ள நல்ல பொடியாக நறுக்கினா பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம 1 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கி போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லை அப்படிங்கிறனால பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் இதோட சேர்த்து வதக்கி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை வாசனை போயிருச்சு. 1 கப் அளவில் பொடியாக நறுக்கின நான் சாப்பரில் போட்டு தக்காளி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி பொடியாக நறுக்கின தக்காளி 1 கப் அளவுக்கு நல்ல பழுத்த நாட்டு தக்காளியாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு நான் இன்றைக்கி கத்திரிக்காய் போட்டு செய்ய போகிறேன். அது 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் முருங்கைக்காய் சேர்க்கலாம். அதே மாதிரி சொரக்காய் போட்டு மட்டன் குழம்போ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கோலா உருண்டை குழம்பு வச்சிங்கன்னா ஒரு செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதோடையே ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கிறேன். அதையும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கி நம்ம அதாவது மிளகாவோட பச்சை வாசனைலாம் போகணும்.
போயிட்டு ஒரு 2-3 நிமிஷத்தில் எண்ணெய் பிரிஞ்சுக்கும். இந்த சமயத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், நீங்கள் கடையில் வாங்கினதா இருந்தாலும் சரி, நான் எப்படி செய்வேங்கிற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அதையும் போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கினா போதும். ரொம்ப சுருண்டெல்லாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. குக்கர் மூடுறப்பே கத்திரிக்காய் நல்லா வதங்கிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி மட்டன் குழம்பு, கோலா உருண்டை குழம்புக்கெல்லாம் அரிசியை வந்து 2வது களைஞ்ச தண்ணியை நம்ம எடுத்து நீங்கள் குழம்பு வச்சிங்க அப்படின்னா அது டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இது வந்து மட்டன் முத்தின கறி இல்லை மட்டன் வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணாமல் சில இடத்துலலாம் கிடைக்கும். எங்களுக்குலாம் இங்கெல்லாம் உடனே ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி உடனே கிடைக்காது. அந்த மாதிரி சமயத்தில் நான் கழனி தண்ணியை ஊற்றி, அதாவது அரிசி கழுவுன தண்ணியை வச்சு நீங்கள் வந்து குழம்பு வச்சிங்க அப்படின்னா அந்த பச்சை வாசம் அடிக்காது. அதே மாதிரி டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ எல்லாமே கலந்து அது வந்து ஒரு 3லேருந்து 3.5 கப் அளவுக்கு அரிசி தண்ணி நான் ஊற்றியிருக்கிறேன். அதையும் ஊற்றி எல்லாம் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம கோலா உருண்டையை சேர்க்கணும். கொதி வர்றதுக்கு முன்னாடி போட்டிங்க அப்படின்னா கோலா உருண்டை உடஞ்சிக்கும் நமக்கு. அதனால் கொதி வந்துருச்சு. நான் இப்போ எல்லா கோலா உருண்டையும் அதில் சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் கரண்டியை வச்சு கிண்டாதீங்க. கிண்டுனீங்க அப்படின்னா நம்மளோட மட்டன் கோலா வந்து உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி குலுக்கி விட்டீங்க அப்படின்னாலே எல்லாமே ஒன்று சேர்ந்து கலந்துக்கும். இதுக்கப்புறமா நம்ம குக்கரில் ஒரு 2 விசில் விட்டோம் அப்படின்னா நம்மளோட மட்டன் வந்து நல்ல கோலா உருண்டை நல்லா வெந்துக்கும். எல்லாம் குழம்பும் நமக்கு ரெடி ஆயிடும். ஒரு 2 விசில் தான் முடிஞ்சிருச்சு. இது நல்லா வெந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் 1 டேபிள் ஸ்பூன், அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவை எடுத்து நான் ஒரு 1/2 மணி நேரமாக வாமான தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதோடையே ஒரு 1/3 கப் அளவுக்கு துருவின தேங்காய், அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கசகசா இல்லை அப்படிங்கிறவங்க 2 வந்து பொட்டுக்கடலை அப்படி இல்லைன்னா முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதை நல்லா இந்த மாதிரி அரைச்சி ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்து நல்லா 1 கப் அளவுள்ள தண்ணிக்கு ஊற்றி நல்லா வந்து கரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 விசில் நல்லா வந்து விட்டு ப்ரெஷரும் கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் நம்ம குழம்பு தயாராகிடுச்சு. இதில் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கிற அந்த தண்ணி 1 கப் அளவுள்ள புளி தண்ணி கூடவே இதை கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டுருங்க. புளியோட பச்சை வாசனை போய் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு எனக்கு 2 நிமிஷம். இப்போ வந்து நான் இந்த தேங்காய் விழுதையும் இதில் சேர்த்துட்டு, தேங்காய் விழுது போட்டதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2 கொதி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமே ஆஃப் பண்ணிடலாம். இதில் கருவேப்பிலை கொதி வந்தோடனே கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியாக நறுக்கி அதை தூவி வந்து இறக்கிடுவோம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் கடைசியாக. அதனால் இந்த கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ தாளிப்பை கொடுத்துடுவோம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக தாளிப்பு கொடுக்கறது எதுக்கு அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தாளிப்பு கொடுக்குறப்ப 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 பிரிஞ்சி, ஒரு சின்ன சைஸு பட்டை, ஒரு 4 கிராம்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறமா குழம்பு மேலே ஊற்றிடுங்க. ஊற்றினோன்னே நீங்கள் எதுவும் கொதிக்க வைக்க வேணாம், அப்படியே சர்விங் டேபிளுக்கு நீங்கள் மாற்றிடலாம். நம்மளோட மட்டன் கோலா உருண்டை குழம்பு செம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.